அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இப்போ நோய்களை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே 6ஆம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டை 8ஆம் வீட்டை இது சம்பந்தமாக நான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், கிரக சேர்க்கை. இப்போ வாழ கிரகம், பித்த கிரகம், சிலேட்டும கிரகம், இதில் 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அப்படின்னா அது என்ன நோய் வரும்? சரி, இப்போ வாரத்தில் குரு புதன் இல்லை குரு சனி ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் இந்த குரு சனி சேர்க்கை இருந்தாலும் அவங்க 2 கிரகங்கள் சேரும்போது அவர்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பெராலிட்டிஸ், ஒரு பக்க வாதம் அவங்களுக்கு வரும். இது மேசத்தில் இருந்தாரான்னு இல்லை, எந்த கட்டத்தில் இணைஞ்சு இருந்தாலும் இந்த நோய் அவர்களுக்கு ஏற்படும். சரி, இந்த நோய் இந்த குரு பலமாக இருக்கா சனி பலமாக இருக்கான்னு பார்க்கணும். எப்படி? முன்னும் பின்னும் 2 கிரகங்கள். இப்போ இந்த இடத்துல சூரியனை போடுவோம். இந்த இடத்துல சுக்கிரனை போடுவோம். இப்போ பாருங்க, சூரியனுக்கும் குருவுக்கும் நடுவில் சனி. சனியை இங்கே நீசம்னு சொல்லக்கூடாது. இந்த சனி 2 நட்பு கிரகங்களுக்கு இடையில் சனி நிற்கிறதுனால இந்த சனி பலவானாக இருக்கிறார். சரி, அடுத்து பாருங்கள், சனிக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் 2ம் நட்பு கிரகங்கள். குரு இருக்கிறதுனால இங்கே குருவும் வலுவுள்ளராக இருக்கிறார். அப்போ இந்த 2 கிரகங்கள் சேரும்போது அவங்களுக்கு இதில் 2 கிரகமும் வலுவுள்ளராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. இப்போ இதே இங்கே சூரியன் இங்கேயும் சுக்கிரன் அங்கேயும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு பக்க வாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? இந்த குரு சனியை ராகு கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நோய் வரும். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ அடுத்தது செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த 12 கட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உறுப்பில் ஆப்ரேஷன் நடக்கும். 2ம் ஒரே கட்டத்தில் இருக்கணும், 1, 5, 9 இருக்கக்கூடாது. இப்போ செவ்வாய் ராகு இங்கே பாருங்கள், இப்போ மேசத்தில் செவ்வாய் ராகு. இப்போ இது 2மே அப்படியே ஒரே கட்டத்திலே இருக்கணும். 1, 5, 9 ஜாயிண்டாகி இருக்குன்றதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரே கட்டத்தில் இருக்கணும். இப்போ இங்கே இது எந்த பாகம்? மேசராசியினுடைய காரகத்துவம் தலை. அப்போ செவ்வாய் என்றால் கட்டி, ராகு என்றால் வெட்டுவது.
பிறப்பது. அப்போ தலையில் இவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும். சரி, இதே செவ்வாய் ராகு ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்கே முகம், காரகத்துவம் முகம். இந்த முகத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும். இந்த மிதுனத்தை எடுத்துக்கங்க. இங்கே செவ்வாய் ராகு இணைவு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ கழுத்து இல்லைன்னா தோள்பட்டை அண்டு காரகத்துவம் மிதுனத்துக்கு இதுதான். அப்போ இந்த கழுத்து அல்லது தோள்பட்டையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அதே செவ்வாய் ராகு கடகத்தில் இருந்தால் இருதயத்தில் ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ இங்கே சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்கே வயிற்று பகுதி, அப்போ வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கும். செவ்வாய் ராகுவும் சிம்மத்தில் இருந்தால் வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே கண்ணியில் செவ்வாய் ராகு இணைஞ்சிருந்தால் இது அந்த தொப்புள் அந்த வயிற்று பகுதியில் நடக்கும். இது துலாத்தில் செவ்வாய் ராகு இருந்தால் அவங்களுக்கு அடி வயிற்றில் ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே விருச்சிகத்தில் செவ்வாய் ராகு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ கர்ப்பப்பை எடுப்பாங்க, இல்லைன்னா குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி ஆணுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பில். இங்கே தனுசு, இந்த தனுசில் செவ்வாய் ராகு ரெண்டும் இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா இங்கே தொடையில் ஆப்ரேஷன். இப்போ இங்கே மகரத்தில் செவ்வாய் ராகு இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு இந்த மலக்குடல் பகுதி, அதாவது குதம், மலம் வெளியேறும் இல்லையா, அந்த பகுதியிலும் அல்லது கால்களிலும் ஏதோ ஒரு பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே முழுக்க முழுக்க காலில் தான் ஆப்ரேஷன் நடக்கும். செவ்வாய் ராகு கும்பத்தில் இருந்தால், அதே செவ்வாய் ராகு மீனத்தில் இணைஞ்சிருந்தால் பாதத்தில் ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ செவ்வாய் ராகு எந்த கட்டத்தில் இணைஞ்சிதோ அந்த ராசிக்கு உண்டான காரகத்துவம் அந்த இடத்துல அங்கே ஆப்ரேஷன் நடக்கும். சரி, இப்போ அடுத்தது இப்போ சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே நீர் கிரகம், சிலேத்தும கிரகம். இது இந்த 12 கட்டத்துக்குள்ளே எங்கே சேர்ந்திருந்தாலும் எங்கே இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு வரும். இதுக்கு இந்த கட்டம்தான் வேணும், இந்த கட்டம்தான் வேணும், இந்த கட்டம்தான் வேணும், இதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த கட்டத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா நீர் கிரகம் இல்லையா ரெண்டும், அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் வரும். போடுவோமே. இப்போ சந்திரனும் சுக்கிரனும் இங்கே கும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கும்பத்தில் இருந்தால் இது எந்த பகுதி? கால். அப்போ இவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வரும். இது கூடவே ராகு இணைக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ராகுவும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா கால் பகுதி, கால் முட்டிக்கு கீழே அந்த பகுதியை அங்கே ஆப்ரேஷன் நடந்து அதை துண்டு பண்ணுவார்கள். ஏன்னா ராகுன்னா துண்டு பண்ணக்கூடியது. சந்திரன் சுக்கிரன் நீர் கிரகம். இப்போ இந்த பகுதி கால். அதனால் ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்னால கால் எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த நோய்களை கண்டறியணும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே
வீடியோவில் சொல்லியிருக்கேன் கேன்சருக்கு. இப்போ இந்த 4 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த 4 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் ராகுவோ கேதுவோ நிற்கணும். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 4 கட்டம், இந்த 4 கட்டத்தில் எதுலேயோ ஒரு கட்டத்தில் ராகுவோ கேதுவோ நிற்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ராகு, இங்கே ராகு நின்னா இங்கே கேது வரும். கேது வரும் இல்லையா? இங்கே தான் ராகு நிற்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நிற்கலாம், இங்கே நிற்கலாம், இங்கே நிற்கலாம். இந்த 4 கட்டத்தில் இந்த ராகு எங்கே நின்னாலும் அதுக்கு நேர் எல்ல கேது நிற்கும். இப்போ இந்த 4 கட்டத்தில் நிற்கும்போது இந்த மண்ணுக்கு சொந்தமான கிரகங்கள் எது? செவ்வாய், புதன். இந்த ரெண்டுமே மண்ணுக்கு சொந்தமான கிரகங்கள். புட்டு எங்கே நம்மளுக்கு உருவாகும்? மண்ணில் தான் புட்டு உருவாகும். அப்படின்னா இந்த செவ்வாயும் புதனும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருந்தால், ஒரே கட்டத்தில் இருக்கணும். இப்போ இந்த இடத்துலையே புதன் செவ்வாய். இப்போ இந்த 2 கிரகத்தில் எது வலுவாக இருக்குன்னா நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த நோய்க்கு இப்போ பாருங்க, கடகத்தில் புதன் செவ்வாய், ராகு மேஷத்தில், கேது துலாத்தில். இப்போ இந்த அமைப்பில் ஒரு ஜாதகம் இருந்தால் இதே அமைப்பில் இருக்கணும்னு இல்லை. இந்த 12 கட்டத்துக்குள்ளே புதன் செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த புதனும் செவ்வாயும் சிம்மத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டும் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருக்கணும். அதே மாதிரி ராகுவோ கேதுவோ இந்த மேலே உள்ள 4 கட்டத்துக்குள்ளே எதுலையாவது ஒன்றில் இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களுக்கு புற்றுநோய் வரும். இந்த புற்றுநோயை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் நண்பர்களே, நோய்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு வரக்கூடிய ஜாதகங்களை நாம் பார்த்து அதில் அவங்க குடும்பத்தில் என்னென்ன நடந்தது, என்னென்ன நோய் வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஜோதிடத்தினுடைய உண்மை தெரிய வரும். அதனால் நண்பர்களே, நம்மளுக்கு ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இரு கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நோய்? ஒரே கிரகம் இருந்தால் 6, 8 அதிபதிகளை நாம் எடுக்கணும். இந்த மாதிரி நாம் ஆராய்ச்சி பண்ணணும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.